நெல்லுக்கு பின் உளுந்து. வேளாண் தொழில்நுட்பம். காற்றில் உள்ள 4/3 பங்கு தன்னிகரற்ற தலை சத்தை தானாக எடுத்துக்கொள்ளும் பயிர் வகைகளான உளுந்தினை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. கிராமப்புற வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய மண்வளம் மற்றும் மனிதர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களில் முக்கியமானது நெல்லும் பின் பயிர் சாகுபடி திட்டமாகும். கிராமப்புற வேளாண் குடும்பங்களின் நலன் மற்றும் கூடுதல் வருமானத்திற்கு இவை பெரிதும் வழிவகை செய்கிறது. காவிரி டெல்டா மாவட்ட உட்பட தமிழ்நாடு முழுவதும் இத்திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என தஞ்சாவூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் நல்ல முத்துராஜா தெரிவித்துள்ளார். மண் பரிசோதனை செய்தல், அதிக விளைச்சலை தரவல்ல வம்மன் 8, வம்மன் 11 போன்ற உளுந்து ரகங்களை உழவர்களிடம் அறிமுகப்படுத்துதல், 50% மானியத்தில் உளுந்து விதைகளை விநியோகம் செய்தல், விதை நேர்த்தி செய்ய தேவையான எதிர் உயிர் பாக்டீரியாக்கள், நுண்ணுயிர் உரங்கள் ஆகியவையும் 50% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்குதல், உயர் உற்பத்திக்கான தொழில்நுட்பங்களை கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துதல் ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையான தனி மனித புரத சத்து தேவை 80 கிராம் என்ற போதிலும் நமக்கு கிடைக்கும் அளவு நாள் 60 கிராமிற்கும் குறைவாக உள்ளது. இந்தியாவில் பயிறு வகை உற்பத்தி 27.67 மில்லியன் டன்னாக இருந்த போதும் கடந்த 5 ஆண்டுகளை விட சென்ற ஆண்டு கூடுதல் உற்பத்தி செய்திருந்தாலும் நமது தேவை பூர்த்தியாகாத காரணத்தினால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. இதை சரி செய்ய உற்பத்தியை உயர்த்த சரியான பருவங்களை ஆய்வு செய்தால் பயிர்களின் எண்ணிக்கையை பராமரித்தல், ஒருங்கிணைந்த உரம், பூச்சி மற்றும் நோய் பாதுகாப்பு மேலாண்மை முறைகள் ஆகியவை மகசூலை அதிகமாக்கும் காரணிகளாக அமைகின்றன. பருவம். நெல் தரிசில் பயிர் வகை, பயிர் முழு விளைச்சல் திறனை அடைய விதைப்பு பருவம் மிகவும் முக்கியமாகும். இப்பயிர்களை நெல் தரிசில் விதைப்பு செய்ய தைப்பட்டம் ஏற்றதாகும். இப்பருவத்தில் நெல் விதைப்பு செய்யும் போது நெல் அறுவடைக்கு பிறகு நிலத்தில் எஞ்சியுள்ள ஈரம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தியும் இக்குளிர்காலத்தில் கிடைக்கும் பனியை கொண்டும் குறுகிய காலத்தில் அதாவது 65 முதல் 70 நாட்களில் விளைச்சல் எடுக்க முடியும். உளுந்து மற்றும் பாசிப்பயிறு பயிரிட களிமண் பகுதியான புழுதி ஆற்று பாசன பகுதி நிலங்கள் ஏற்றவை. பாசிப்பயிறு ஓரளவிற்கு கலர் உவர் நிலங்களுக்கு ஏற்றது. ரகங்கள் ஆடுதுறை 5, வம்பன் 2, லும்பன் 11 என்ற இரகங்களாகும். விதை நேர்த்தி மற்றும் விதைத்தல். சரியான பயிர் எண்ணிக்கை நல்ல விளைச்சலுக்கு அடிப்படையாக அமைகிறது. தேவையான பயிர் எண்ணிக்கையை பெறுவதற்கு சரியான மெழுகு பதத்தில் தரமான விதைகள் பயன்படுத்த வேண்டும். சிறந்த விதைகள் நிறைந்த விளைச்சல் தரும். களை கொல்லி தளித்தல். களைகள் 4-5 இலை பருவத்தில் இருந்தால் ஈமா செதஃபைர் 10%, எல்எல் 200 மில்லி மற்றும் குயிசெலா பாப் எத்தில் 5%, ஈசி 500 மில்லி 1 ஏக்கருக்கு என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். ஊட்டச்சத்து மேலாண்மை. பயிர் வகை பயிர்களில் கூடுதல் மகசூல் பெற இலைவழி உரம் தெளிப்பது அவசியம். 1 ஏக்கருக்கு TAP கரைசல் தெளிக்க முதலில் 4 கிலோ TABC உரத்தை 10 லிட்டர் தண்ணீரில் முதல் நாள் இரவு ஊற வைக்க வேண்டும். பின்பு மறுநாள் அதிலிருந்து தெளிந்த கரைசலை வடிகட்டி 1/2 லிட்டர் வடிகட்டிய கரைசலுடன் 9 லிட்டர் தண்ணீர் என்று அளவில் பிளாஸ்டிக் வாளியில் கலக்க வேண்டும். பிளாஸ்டிக் வாளியில் உள்ள கரைசலுடன் 1 லிட்டர் கரைசலுக்கு 10 கிராம் என்ற அளவில் பொட்டாசியம் குளோரைடு உப்பை கலந்து தெளித்தால் பயிர் வறட்சியை தாங்கி வளரும் திறன் பெறும். தொழில்நுட்பங்களை தெரிந்து கடைபிடித்து கூடுதல் மகசூல் லாபமும் சுபமான லாபம் எடுக்கலாம்.